ஒரு பக்கெட் தண்ணி இருந்தா வெறும் 10 நிமிஷத்துல உங்க பைக் ஃப்ளோர் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட முடியும் இந்த 150 பிரஷர் வாஷர் இருந்தா. சோ இந்த பிரஷர் வாஷரோட ஃபிட்டிங் அதோட ஒர்க்கிங் தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ப்ரௌச்சர் சீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்டலேஷன் சீட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது இன்புட் ஓஸு, இது கன்னு, இது நம்ம கன்னுக்கு முன்னாடி அட்டாச் பண்ணுற லேண்ட்ஸ். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோம் டேங்க், நம்ம இன்லெட் கனெக்ட் பண்ணுறதுக்கானது ஆப்ஷன். ப்ளஸ் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா க்யூக் கனெக்டரு. இது வந்து இன்புட்டில் நம்ம கனெக்ட் பண்ணுற வாட்டர் ஃபில்டர். அவுட்புட் ஓஸ் டஸ்ட் எதை லாக் ஆச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான பின் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம ஃபிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இன்லெட் ஓஸ் எடுத்துகிட்டு இந்த வாட்டர் ஃபில்டர் இருக்குங்க இல்லையா, இந்த வாட்டர் ஃபில்டரை வந்து ஒரு பக்கம் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நல்லா இன்செர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இன்லெட் கனெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த இது த்ரெட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இதில் விட்டுட்டு இந்த இதில் இருக்குங்க இல்லையா ஹோலில் நல்லா உள்ள லாக் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து ராங் த்ரெட் ஏற்றாமல் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிங்கன்னா தான் ஏர் லீக் இல்லாமல் இருக்கும். அப்போ தான் நம்ம தண்ணி எடுக்கும். அதை நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து அவுட்புட்டு, இதை வந்து இன்புட்டு. ஓகேங்களா, இந்த இன்புட்டில் இந்த ஒயிட் கலர் டிரான்ஸ்பரண்ட் இருக்குங்க இல்லையா, டிரான்ஸ்பரண்ட் கனெக்டர் வந்து ஃபிட் பண்ணணும். ஓகேங்களா, இதுவும் ராங் த்ரெட் ஏற்றாமல் தான் நம்ம டைட் பண்ணிக்கணும். இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கணும். ஃபுல் டைட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி லீக் ஆகும், அவுட்புட்டில் தண்ணி நமக்கு ப்ராப்பராக வராது. ஓகேங்களா, இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இன்புட் இதில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்க இல்லையா, இந்த ரெட் கலரை உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் ஆகும். ஓகேங்களா, இப்படி இழுத்து பிடிச்சிட்டு தான் இதில் குத்துனதுக்கப்புறம் ஃபுல்லாக டச் ஆகிக்கும். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும், நல்லா லாக் ஆகிரும், சுத்தமாக சேக் இருக்காது. இப்படி இருந்தால் தான் கண்டிப்பாக தண்ணி எடுக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து தண்ணி வந்து சக் பண்ணாது. சரிங்களா, ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. எடுக்கும்போது அப்படி தான் இந்த இதில் மட்டும் புல் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்துடும். அதே மாதிரி தான் ரிட்டன் நம்ம போடும்போதோ இதை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு நல்லா உள்ளே குத்தி விட்டுட்டு ரிலீஸ் பண்ணிங்கன்னா நல்லா லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் ஹோஸ் கனெக்ட் பண்ணுறோம். இது அவுட்புட் ஹோஸ். அவுட்புட் ஹோஸ் கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்து விட்டுட்டு நல்லா உள்ளே இதை குத்தி விட்டுக்கோங்க. சரிங்களா, நல்லா குத்தி விட்டுட்டு இதை ராங் த்ரெட் ஏற்றாமல் இதை நல்லா நம்ம டைட் பண்ணிக்கலாம். சரிங்களா, டைட் பண்ணும்போது ராங் த்ரெட் ஏறிச்சுன்னா என்ன ஆகும்னா அடுத்து நம்ம த்ரெட்டு போட்டால் நம்ம டைட் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்னா ராங் த்ரெட் ஏறிச்சுன்னா திருப்பி நம்ம பம்ப் அந்த மாதிரி மாற்றுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வாரண்ட்டி இது கவர் ஆகாதுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கன்று கனெக்ட் பண்ணுறது எப்படி நம்ம பார்த்துக்கலாம். அந்த அவுட்புட்டோட எண்டு எடுத்துகிட்டு நல்லா உள்ள நல்லா குத்தி விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். சரிங்களா, நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம கன்னை ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு அவுட்புட் வரும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த லேண்ட்ஸ் கனெக்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லேண்ட்ஸ் கனெக்டர் எப்படி ஃபிட் பண்ணணும்னா இந்த இது இருக்குங்க பார்த்தீங்களா, முன்னாடி நம்ம ஸ்ப்ரே அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த லேண்ட்ஸ் கனெக்டர் இதில் நம்ம ஃபிட் பண்ணணும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் ரொட்டேட் பண்ணாலே இப்போ இந்த பொசிஷனில் இருக்கும்போது ஒயிட் ஆங்கிள் வந்து நமக்கு ஸ்ப்ரே ஆகும். இந்த ஓப்பன் பொசிஷன் ஆச்சுன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக ஷார்ப்பாக விழுகும். ஓகேங்களா, நமக்கு தேவைக்கப்போ வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு ஃபோம் டேங்க் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த ஃபோம் டேங்க் எடுத்துகிட்டு உள்ளே ஒரு ஓரிங் கொடுத்துருப்பாங்க, இந்த பிளாக் கலர் ஓரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓரிங்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணணும். இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோம் டேங்க் ஃபிட் பண்ணால் தான் வாட்டர் லீக் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, இந்த இதில் கரெக்டாக இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் ஆகிருக்குங்களா, இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோம் டேங்கை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு, ரிமூவ் ஆகாது, நமக்கு தண்ணி லீக் ஆகாது. ஓகேங்களா, இப்போ நம்ம அந்த ஃபோம் டேங்க் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் ஆங்கிளில் வச்சு தான் நம்ம ஃபோம் டேங்க் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கன்று ப்ரெஸ் பண்ணும்போது மோட்ரு ஓடாமல் நமக்கு தண்ணி வெளியே வராமல் இருக்கும். அப்போ என்ன இருக்குன்னா இந்த கனெக்டருக்குள்ளே டஸ்ட் அடைச்சிருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கனெக்டர் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம அந்த இது ஓப்பன் பண்ணிட்டோம்னா இதில் ஒரு ஹோல் இருக்கும். நமக்கு பின் கொடுத்துருக்காங்க இல்லையா, டஸ்ட்டு ஏதாச்சும் இருந்ததுன்னா இந்த பின்னை வச்சு நம்ம கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் லைட்டாக அலசிட்டு எடுத்து போட்டால் நமக்கு மிஷின் ப்ராப்பராக ரன் ஆகும். சரிங்களா, டஸ்ட்டு அந்த மாதிரி எதாவது பட்டுச்சு உள்ளே போச்சுன்னா மட்டும்தான் நமக்கு லாக் ஆகி நிற்கும். மிஷின் வந்து நம்ம கன்னை ப்ரெஸ் பண்ணாலும் மோட்டர் ஓடாது, அந்த டைமில் ஓடாது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த டஸ்ட்டை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியில் அலசிட்டு நம்ம போட்டு செக் பண்ணிங்கன்னா நமக்கு எப்போ போல் மிஷின் ரன் ஆகிக்கும். இதெல்லாம் நம்ம ஸ்ப்ரே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
நம்ம 40 நிமிஷம் ரன் பண்ணிக்கலாம் கண்டினியூஸாக. அப்புறம் 20 மினிட்ஸ் நம்ம பிரேக் விட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணிக்கலாம். 150 கார் வாஷரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்டுக்கு மட்டும்தான் வாரண்ட்டி வரும். மற்றபடி நமக்கு வாரண்ட்டி கவர் ஆகாதுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இதில் ஏதாவது சர்வீஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் எதாவது என்கொயரி இருந்தால் கீழே தெரியிற ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.